தென்கொரியா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளான விமானம் 85 பேர் உயிரிழப்பு. ஒரே ஒரு நொடிதான் எல்லாமே மாறிப்போனது. தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த ஒரு விமானம் மூவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது. இதில் குறைந்தது 85 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் தீயணைப்புத் துறை தெரிவித்துள்ளது. வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். நாட்டின் தென்மேற்கில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்ற இந்த விமானம் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக யோன்ஹாப் செய்தி முகமை கூறுகிறது. ஜேஜூ ஏர் நிறுவனத்தின் இந்த விமானத்தில் 175 பயணிகள், 6 விமானப் பணியாளர்கள் உட்பட 181 பேர் பயணித்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் எனவும் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும் ஒரு தீயணைப்புத் துறை அதிகாரி ராய்ட்டர்ஸ் செய்தி முகமையிடம் தெரிவித்தார். விமானத்தின் பின்புறத்தில் உள்ள பயணிகளை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விமான பயணிகளில் 173 பேர் தென் கொரியர்கள் எனவும் 2 பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் யோன்ஹாப் செய்தி முகமை கூறுகிறது. விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஒரு பறவை மோதியதால் விமானத்தில் லேண்டிங் கியர் செயலிழந்தது என யோன்ஹாப் கூறுகிறது. இறந்த 85 பேரில் 46 பெண்கள் என்றும் 39 பேர் ஆண்கள் என்றும் அந்நாட்டின் தேசிய தீயணைப்புத் துறை தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்படாத காணொளியில் விமானம் செருக்கிக் கொண்டே ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்று சுவரில் மோதுவது தெரிகிறது. பின்னர் இந்த விமானத்தில் தீப்பிடித்தது. ஒரு விமானப் பணியாளர் மற்றும் ஒரு பயணி மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மூவான் தென் கொரிய தலைநகர் சோலில் இருந்து 288 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. விமான பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரும் துறையாக தென்கொரியாவின் விமான போக்குவரத்து துறை கருதப்படுகிறது. ஜேஜூ விமான நிறுவன வரலாற்றில் இதுவே முதல் உயிரிழப்புகளை கொண்ட மோசமான விபத்தாகும். தென்கொரியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இது 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. விமான விபத்து தொடர்பாக மூவான் சர்வதேச விமான நிலையத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்தை நேரில் பார்த்த பயணிகளும் பீதியில் உறைந்தனர். விபத்துக்குள்ளான விமானத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பலி எண்ணிக்கை உயருமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும்.